நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். Praise the Lord. Hallelujah. Thank you my Lord. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன் இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். அப்படி நாமத்தை மேம்படுத்த ஆண்டவர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜோசவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி கொண்டே இருக்கிறார். அதனால எது குறித்து பயப்பட வேண்டாம்னு கர்த்தர் சொல்கிறார். சங்கீத புஸ்தகத்துலேயும் ஒரு வசனம் சொல்கிறது. 36ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய காரியங்கள் வாய்க்கவில்லையேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். என் காரியங்கள் இன்னும் கையுடி பண்ண வரலையே, காரியங்கள் வாய்க்கலையே அப்படி சொல்லி நிறைய பேர் கவலையோடு கூட இருக்கோம். எவ்வளோ பணம் செலவழிக்கிறோம், படித்து பார்க்குறோம், நல்ல மார்க்கு கிடைக்கல, படித்து முடிச்சுட்டு பணம் செலவழித்து முடித்து சரியான வேலை கிடைக்கல, அந்த காரியங்களை கையுடி வரல, திருமணம் முடிக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி அந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டும் இருக்கிறோம். அந்த காரியங்கள் பொண்ணு பார்த்து கொண்டும் இருக்கிறோம், மாப்பிள்ளை பார்த்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் அந்த காரியங்கள், திருமண காரியங்கள் கைகுடி வராதபடி தடை வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படி நம்ம நினைக்கும். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்களை கையுடி வர பண்ணுகிற தெய்வம் பெரியவர். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நிறைய பேர் வழி இன்றைக்கி மனுஷன் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழியிலே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் சொன்ன வழியிலே வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, அந்த வேத வசனத்துப்படி நம்ம நடக்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கையுடி வர பண்ணுகிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அப்போது தான் உனக்கு காரியங்களை கையுடி வர பண்ணுவார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். பாருங்கள், நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம வழி எப்படி இருக்கிறது? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று தாவீது சொல்கிறார். வேதனை உண்டாக்கும் வழியிலே நடக்காதபடி நித்திய வழியிலே அவருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது தான் நம்முடைய காரியங்களை எல்லாம் கையுடி வர பண்ணி கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் அப்படியே அதே செய்கிறவர். பாருங்கள், நெகேமியா புஸ்தகத்திலே நெகேமியா இந்த காரியங்களை கையுடி வர பண்ணுவார் அப்படி சொல்கிறார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கையுடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கையுடி வர பண்ணுவார். பாருங்கள், இந்த நெகேமியா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். அந்த நாட்களில் பாருங்க, அந்த யூத ஜனங்கள் எருசலேம் ஆலங்கம் இடிப்பட்டு இருக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியாக சுட்டப்பட்டு இருக்கிறதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பாருங்க, அப்போ அந்த ஜனங்கள் சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அப்போ கொஞ்ச நாளாக அந்த வார்த்தைகளை அவன் கேட்ட உடனே அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மந்தாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான்.
உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலும் புத்திராய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்டதற்கு உமது செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதாக நானும் என் தகப்பின் வீட்டார் பாவம் செய்தோம். எப்படி ஜெபிக்கிறோம் பாருங்கள். அந்த எருசலேம் அலங்க இடிபட்டு கிடக்கிறது, அக்கினியா சுடப்பட்டு இருக்கிறது, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டோடனே அவ எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஜெபம் நம்முடைய காரியங்களை கைவிடு வர பண்ணும். பல நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்திய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். உபவாசித்து மன்றாடி அழுது ஜெபிக்கிறார். கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், அழுகையை காண்கிறவர், கண்ணீரை கேட்கிறவர், பதில் கொடுக்கிற தெய்வம். உபவாசித்து ஜெபிக்கிறார், அந்த உபவாசத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அது மட்டும் இல்லை, நாங்கள் பாவம் செய்தோம் தன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு ஜெபிக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கமனும். ஜனங்களுக்காக எருசலேமில் அலங்கத்தை கட்டணுமே இப்படி இடிப்பட்டு கிடக்கிறது இந்த கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் வேதனைப்பட்டு அவன் அழுது கெஞ்சி கேட்குறான் பாருங்கள். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் தான் பெரிய வேலை தான் செய்கிறான், நல்ல வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த அலங்கத்தை கட்டணுமே, இந்த அலங்கம் இடிப்பட்டு கிடக்கிறேன்னு சொல்லி நம்ம தேசம் இப்படி இருக்கிறது சொல்லி எவ்வளோ வேதனை பாருங்களா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேசத்தில் எவ்வளோ பெரிய அநியாயம் அக்கிரமங்கள் நடக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, ஜனங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும், மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தேசத்து ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க சொல்லி அழுது நம்ம கதறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கதறுகளை கேட்கிற தேவன், காரியங்களை கைவிடு வர பண்ணுகிற தேவன். பாருங்க, அப்படி ஜெபிச்சுட்டு துக்கத்தோடு இருக்கிறார். ராஜாவுக்கு பானபாத்திரக்கார ராஜாவுக்கு பானபாத்திரம் திராட்சரசம் கொண்டு கொடுக்குறார். அந்த நேரம் ராஜா முகத்தை பார்க்குறாரு. நீ ஏன் இப்படி துக்க முகத்தோடு இருக்கிறா? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்று அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா, என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராது. இப்படி இந்த காரியத்தை அவன் சொல்லுறான் அந்த ராஜாட்ட. பாருங்க, ஃபஸ்ட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசித்து மண்டாடி கதறி அழுது ஜெபித்தா அந்த முகத்தில் இருக்க துக்கத்தை அந்த ராஜா பார்த்தோன்னு சொல்லிட்டான். பாருங்க, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், அந்த பட்டணத்தை கட்டும்படியாக என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். ஜெபம் முதல்ல பரலோகத்தின் தேவனுடைய ஜெபம் பண்ணி ராஜாட்ட சொல்கிறான் அந்த காரியங்களை. அந்த ராஜா அனுப்பி விடுறார், போயிட்டு வான்னு சொல்லி. பாருங்கள், எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவர் காரியங்களை கைகுடி வர பண்ணுகிறவர். நான் போய் சந்தோஷமாக போய் கட்டுறதுக்கு போய் எல்லா காரியங்களும் கட்டி முடிக்கிறான். பாருங்கள், ஆண்டவர் காரியங்களை கைவிடு வர பண்ணினார். காரியங்களை கைவிடு வர பண்ணுவார். அந்த காரியத்தை இந்த ராஜா சொன்னதுனால, அவனை அனுப்பிவிட்டதுனால அந்த காரியம் கைவிடு வர பண்ணினார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது தேவனுடைய நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய காரியங்களை தேவன் கைவிடி வர பண்ணுவார். காரியங்களை கைவிடி வர பண்ணுற தேவன் பெரியவர், சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் இடிப்பட்டு கிடக்கிறதா, சொந்தக்காரங்க குடும்பங்களில் பிரச்சனை இருக்கிறதா,
ஊர்களில் பிரச்சனை இருக்கிறதா, வேதனையாக இருக்கிறதா, அந்த இடிப்பட்ட அலங்கத்தை கட்டும்படியாக அந்த ராஜா நெகேமியாவை அனுப்பிவிடுறார். காரியம் கைவிடி வர பண்ணார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு பாரத்தோடு ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை கைவிடி வர பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை உங்கள் சொத்து யாரும் வச்சு அபகரிச்சுட்டு இருக்கிறாங்களா, உங்கள் வீடு கட்ட முடியாமல் இடிவிட்டு கிடக்கிறதா, இடிஞ்சு கிடக்கிறதே, பழைய வீடாக இருக்கிறதே, எனக்கு ஒரு வீடு கட்ட முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் கார் வாங்கிட்டு கார் பழசாயிட்டே உடஞ்சிட்டே கார் கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுகிறீர்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுக்கு ஆலையிலூயா அந்த அலங்கத்தை கட்டும்படியாக, இடிபட்டு கிடந்த அலங்கத்தை கட்டும்படியாக ராஜா அனுப்பிவிடுறாரு பாருங்க. அந்த காரியங்களை கைவிடி வர பண்ணி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து முடித்தார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வீடு ஒருவேளை இடிஞ்சு கிடக்கு, கட்ட முடியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வீடை கட்டி தருவேன்னு சொல்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகியில் கட்டுகிற பிரயாச விருதா. கண்டிப்பாக தேவன் உங்கள் வீடு கட்டி தருவார். கார் உடஞ்சி போயிட்டா கண்டிப்பாக ஆண்டவர் புது கார் வாங்கி உதவி செய்வார். அதை சரி பண்ண ஆண்டவர் இந்த காரியங்களை கைவிடு வர பண்ணுவார். அன்பு பிள்ளைகளே, எப்படி அந்த நெகேமியா ஜெபிச்சானோ அப்படி நம்ம ஜெபிக்கணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்ததுனால தான் அந்த காரியங்கள் அவன் கைகூடி வர பண்ணினார். கர்த்தர் அந்த காரியங்களை நடத்தி கொடுத்தார். அது கட்டும்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதே போல தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போதும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படி சொல்லி தெளிவாக சொன்னார். அப்போ நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி இருந்துச்சுன்னா அதை இன்றைக்கே எடுத்து போட்டு ஆண்டவருக்கு வழியை நம்ம கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். அப்போது நம்முடைய காரியங்களை கைவிடு வர பண்ணுவார். பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் பேசிகிட்டே இருக்கு, சரி வரலையே, வருஷம் கடந்துகிட்டே இருக்கே, வயது பிள்ளைகளுக்கு கடந்துகிட்டே இருக்கிறதே, காரியம் கைவிடி வரவில்லையேன்னு சொல்லி கவலைப்படுகிறீர்களா? நிச்சயமாக ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைக்கணும். உங்கள் வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேதனை உண்டாக்கும் வழி இருந்தால் அதை எடுத்து போட்டுட்டு நித்திய வழியிலே ஆண்டவருடைய வழியிலே நடக்கும்போது அந்த காரியங்களை கைவிடி வர பண்ணுவார். இன்னும் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய செய்வ காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வம் எப்போ வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு ஆண்டவர் இதில் கட்டளை கொடுக்கிறார். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாம் பார்த்து ஒரு கட்டளை கொடுத்தார், நீ உன் சொந்த ஜனத்தையும் உன் சொந்த தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். போனான், கீழ்ப்படிந்தான். அதனால் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இங்கே பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் சங்கீதத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவியோடைய வழியில் நிற்காத, பரிகாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. பாருங்க, நடக்காத, நிற்காத, உட்காரவும் செய்யாத, ஆண்டவருக்காக ஓடிட்டே இருக்கு. பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வாசிக்கிறவன் பாக்கியவான். நீ சொல்லலை, தியானிக்கணும். நிறைய பேர் ஏதோ பைபிள் வாசிக்கலையே, சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் கேட்பாங்களே பைபிள் வாசியான்னு கேட்பாங்க, அதனால வாசிப்பாங்க. சில பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு அப்பா அம்மா பைபிள் வாசிக்க சத்தமிடுவாங்களேன்னு சொல்லி வாசிப்பாங்க. அன்புள்ள பிள்ளைகளே, அப்படி அல்ல. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை பிரியமாக இருக்கணும். இந்த பைபிள் மேலே நமக்கு ஒரு பிரியம் வரணும், ஒரு அன்பு வரணும். வாசிக்கும்போது அதை வாசிக்கிறது மட்டும் இல்லை, தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானிக்கணும்.
வசனத்தை வாசித்து இது என்ன எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தியானிக்கணும். அப்படி தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் தான் நீர்க்காலை ஓரமாய் நடப்படுவான், காலத்துக்கு கனி கொடுப்பான், இலை உதிராதிருக்க மரத்தை போல்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வது வாய்க்க பண்ணணுமா, காரியங்கள் கையுடி வர பண்ணணுமா, ஆண்டவர் மேலே ஆண்டவருக்கு ஒரு பாசம், ஒரு பிரியம், வேத வசனத்தின் மேலே பிரிய வச்சு வாசித்து தியானிக்க வேணும். ஒரு ஈசாக்கு வெளியில் போய் தியானம் பண்ணும் பொழுது தான் அவனுக்கு நல்ல பெண்ணு ரெபேக்காள் வந்தா. பாருங்கள், இந்த பைபிளை வாசி தியானிக்கும்போது நமக்கு எவ்வளோ காரியங்கள் கிடைக்கிறது சொல்லி. அதனால் நம்ம ஆண்டவர் வார்த்தையில் பிரியமாக இருந்து வேதத்தை வாசிக்கும்போது நம்முடைய காரியங்களை கையூடி வர பண்ணுவார். திருமண காரியமோ, வேலை காரியமோ, படிப்பும் காரியமோ, என்ன காரியமா, வீடு கட்டுற காரியமா, காரு வாங்குற காரியமா, ஊழியத்தின் காரியமா, ஊழியம் செய்தால் கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் அந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து தருவார். அதனால் பாருங்கள், நம்ம கண்டிப்பாக ஊழியம் செய்தால் கூட வேத பிரியமாக இருந்து தியானிக்கணும். இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று தியானிக்கணும். அப்பொழுது தான் கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதை நம்முடைய ஊழியத்தில் கூட ஆசீர்வாதமாக்கி தருவார். என்ன ஊழியம் செய்யணும், நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவில்லையே, மனம் திரும்பவில்லையே அப்படி சொல்லி கவலையாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த வேதத்தில் பிரியமாக இருந்து வாசிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை தருவார், கனி கொடுக்கிற வாழ்க்கையை தருவார். மற்றவங்களுக்கு கனி கொடுக்கும்படி அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன், காரியங்களை கைவிடி வர பண்ணுகிற தேவன். தடைகளை மாற்றி காரியங்கள் எல்லாவற்றையும் கைவிடி வர பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நம்ம எல்லாம் இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிற அன்பு பிள்ளைகளே, இதை கேட்குற பிள்ளைகள், பார்க்குற பிள்ளைகள் யாரும் சும்மா இருக்காண்டா, இருந்த இடத்துல அப்படி முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க பார்ப்போம். அவர் காரியங்களை கைவிடி வர பண்ணுவார். என்ன காரியமாக இருந்தாலும், கடன் இருக்குது, ஒரு வேளை அடைக்க முடியலேன்னு இருக்கலாம், கடனு கூட ஆண்டவர் அடைச்சி தர உண்மையுள்ளது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அன்பு பிள்ளைகளே, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அந்த காரியத்தில் உனக்கு ஒரு வெற்றியை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையை நன்றி சொல்கிற ஏசப்பா, இந்த கிருபைக்காக இறக்கத்துக்காக தோத்துறோம். அருமையானது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை தாழ்த்துறேன். வாஞ்சோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்திலே தாழ்த்துறேன் ஏசப்பா. நெகேமியா எப்படி பரலோகத்தின் தேவனை நோக்கி உபாசம் பண்ணி மன்றாடி பாவத்தை மன்னிப்பு கட்டி ஜெபித்த பின்புதான் அந்த ராஜா அவன் முகத்தை பார்த்து ஏன் துக்கமுகமாக இருக்கிறான்னு கேட்டு அவனுடைய காரியத்தை கைவிடி வர பண்ணினார். அந்த இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டும்படியாக அவனை அனுப்பிவிடுகிறார். எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய வேலை ராஜாவுக்கு, திராட்சை ரசம் கொடுக்குற வேலை. அவன் அந்த வேலை கூட பொருட்படுத்தலை. எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது கட்டணும் சொல்லி அனுப்பிவிடுவாங்க. காரியங்களை கைவிடி வர பண்ணினார். தாவீது சொல்கிறார், வழியை ஒப்புவித்து காரியம் இது, கர்த்தர் மேல் நம்பிக்கையார் உன் காரியத்தை வாய்க்க பண்ணும். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இவ்வளோ நாளும் மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? மனுஷன் அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, பிள்ளைகள் காரியத்தில், கன்னியாக காரியத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து தருவாங்க, காரு வாங்கி தந்துடுவாங்க, எதுவும் நினச்சி மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? அதையெல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டுட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கையாருங்க. உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஆண்டவர் செய்வே நீ வாக்கு பண்ணுகிறா ஏசப்பா. அப்படி இந்த பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கையுடையர் பண்ணி நடத்துங்க.
அங்கே செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. அப்படி செய்கிறக்கா தோத்துரும். இந்த 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல் இந்த பிள்ளைகள் துன்மார்க்கோடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாயோடைய வழியில் நிற்கக்கூடாது, பரிகாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. இரவும் பகலும் பிரியமாக இருந்து வேதத்தை வாசிக்க தியானிக்க உதவி செய்யுங்க. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகளுடைய காரியங்களாக கையூடி வர பண்ணுங்க. கண்ணீரை தொடங்கி வேதனையை மாற்றுங்க, கவலையை மாற்றுங்க இயேசப்பா. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுங்க இயேசப்பா. பழைய வீடில் இருக்கோம், நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பழைய வீடை மாற்றி கட்டி கொடுங்க இயேசப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கிருபையுள்ள கரங்களே தாழ்த்துறேன். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. இந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஒரு நெகேமியாவை போல உபவாசம் பண்ணி மன்றாடி அல்லேலூயா பாவங்களை மன்னிப்பு கேட்டு ஜெபித்து போல ஜெபிக்கிறேன் இயேசப்பா. என்ன பாவம் செய்தாலும் மன்னிச்சு கிருபையாக இறக்கம் செய்யுங்க இயேசப்பா. காரியங்கள் கைவிடி வர பண்ணுங்க. அப்படி அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபையினாலும் இறக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.